அப்பா என்ன சொன்னார் முதல்ல நான் வந்து நடிக்க போறேன் அப்படின்னு சொன்னப்ப? நடிக்க போறேன்னு தெரியாது, எனக்கு நடிக்கிற ஆசை இருக்குன்னு தெரியும். நான் அந்த ஆசைகளோட அப்படியே சுத்திட்டு இருந்தேன். இப்போ ஒரு நாள் கதை வந்து அவர் ஏதாவது அட்வைஸ் பண்ணாரா ஃபர்ஸ்ட் டே ஷூட் போகும்போது? வேலைக்கு உண்மையாக இருக்கணும், அப்புறம் நம்மளோட 100% என்னைக்கு அந்த வேலையில் இருக்கணும். அது பண்ண தெரியலன்னா அந்த வேலைக்கு போகக்கூடாது. நீங்கள் அந்த ஜெயிக்க வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கும் இல்லையா, அது மற்றவங்களை விட செலிபிரிட்டி கிட்ஸ்க்கு அதிகமாக இருக்கும். அந்த நெருக்கடி என்னைக்காவது உங்களுக்கு ப்ரெஷராக இருக்கா? புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். ஃபீனிக்ஸ் படத்தோட டீம் நம்ம கூட இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க மூணு பேருமே? நல்லா இருக்கும். மாஸ்டர் கிட்ட இருந்து இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ட்ரைலர் நான் பார்த்தேன். ட்ரைலர் வந்து பயங்கர ஒரு பவர் பேக்டாக இருந்தது. டோட்டலாகவே கிட்டத்தட்ட ஒரு 250 ஃபிலிம்ஸ்க்கு மேலே வந்து நீங்கள் ஸ்டண்ட் டைரக்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ எந்த பாயிண்டில் வந்து நம்ம டேரக்டர் ஆகலாம் அப்படின்னு தோணிடுச்சு உங்களுக்கு? எஸ், ஒரு ஆல்மோஸ்ட் 250 ஃபிலிம் பண்ணியாச்சு. பட் ஜேர்னியை ஆரம்பிக்கும் போது அஸ் அ ஃபைட்டர் தான். ஃபைட்டராக ஒரு 12 இயர்ஸ் கிட்ட ஃபைட்டராக இருந்தேன். தென் நிறைய அடிகள், ஃப்ராக்சர்ஸ், அந்த கடந்து வர பாதைகள் இருக்கும் இல்லையா, அந்த 12 இயர்ஸ் கழிச்சு ஒரு வாட் நெக்ஸ்ட் ஒரு கேள்வி வருது லைஃப்பில். ஸோ அந்த பாயிண்ட் தான் என்னை வந்து மாஸ்டராக வை டோன்ட் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண வச்சு. ஸோ அந்த மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ஒரு 17-18 இயர்ஸில் வந்து இப்போது நீங்கள் சொன்ன அந்த 250 ஃபிலிம்ஸ் கடந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன லைஃப்லன்னு ஒரு கேள்வி மறுபடியும் வந்தது. அந்த கேள்வி தான் டைரக்டராக ஏன் பண்ணக்கூடாது, வை டோன்ட் டைரக்ஷன் பண்ணக்கூடாதுன்ற ஒரு நிகழ்வை நடந்துச்சு. ஸோ இப்படி தான் டைரக்ஷன் செய்யும் விஷயமும் நடந்தது. அடுத்த சூர்யா சார், படத்தில் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஃபேமஸ் தான். நீங்கள் பெரிய ஹீரோஸ், அதாவது டாப் மோஸ்ட் உச்சத்தில் இருக்கிற ஹீரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த பிகினிங்கில் அவங்க வந்து டைரக்ட் ஆக்ஷன் படம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபீல் குட் படம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு லவ் படம் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து ஆக்ஷன் படம் வருவாங்க. ஆனால் சூர்யாவுக்கு முதல் படமே ஆக்ஷன் படமாக கிடச்சிருக்கு. எப்படி இருக்கு? செம்ம சந்தோஷமாக இருக்குங்க, அந்த செம்ம பெருமையாக இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் நம்மளை நம்புறதுனால நம்ம சரியாக பண்ணிடுன்ற ஒரு பயமும் இருக்குது. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இன்னும் 8 நாளில் ரிலீஸு. சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கேன். சூப்பர் குட். ஹீரோயின், இந்த படத்தில் உங்களோட கேரக்டர் என்ன? அந்த கேரக்டருக்கான ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இருக்குது படத்தில்? கேரக்டர் பற்றி ரிவீல் பண்ண முடியாது, பட் ஏதாவது ஒரு ஹிண்ட்? யா நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்கிறேன். மாஸ்டர் சைலண்டாக பார்க்குறாரு. நீ சொல்லி தான் பாரு அப்படின்ட்டு. மாஸ்டர் வித் பர்மிஷன் ஏதாவது ஒரு ஹிண்ட் மூவி பற்றி இதெல்லாம் ஃபீனிக்ஸ்னு டைட்டிலேயே இருக்கே சார். ஜஸ்ட் லைக் ஃபீனிக்ஸ் பேர்ட் ரைசிங் ஃப்ரம் ஆஷஸ், தட்ஸ். இப்போ ஃபீனிக்ஸ்னு டைட்டில் சொல்லும்போது தான் எனக்கு அந்த கொஸ்டின் வந்தது. ஏன் வந்து ஃபீனிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கான டைட்டில் சூஸ் பண்ணீங்க? ஸோ ஃபீனிக்ஸுங்கிறது வந்து எத்தனை மாதிரி கீழே விழுந்தாலும் திரும்ப மேலே இருக்கக்கூடிய ஒரு பறவை தான் அது. ஸோ அதுக்கும் கதைக்கும் ஏதாவது ரிலேட்டட் இருக்கா? கண்டிப்பாக கதைக்காண்டி தான் இந்த டைட்டிலே வைக்கப்பட்டது. ஏன்னா அந்த கதையாகவே வேணும் ரைட்டிங் தி ஸ்கிரிப்ட். எனக்கு இந்த கதையை என்ன சொல்லுதுன்னா, அந்த என்ன சொல்ல வரனா, இந்த ஒரு வயசில் உள்ள இந்த பையன் அவன் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள், எத்தனை முறை அவன் ஃபேஸ் பண்ணுறான், அதில் வந்து என்னென்ன மாதிரிலாம் அவனுக்கு தடைகள் வருது, அதில் வந்து எத்தனை வாட்டி அவன் வந்து வீழ்ந்தாலும் எப்படி மீண்டும் எழுந்து வரான்றது தான் இந்த கதையே. ஸோ அதனால தான் நாட் ஓன்லி ஃபீனிக்ஸ், கீழே வீழான்னு சொல்லி ஒரு தமிழ் டைட்டில் இருக்கும். ஸோ ரைசிங் ஃப்ரம் தி ஆஷஸ் மாதிரி தான். ஸோ எந்த பிரச்சனைகள் வந்தாலும் மீண்டும் எழுந்து வர்ற ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணுன்ட்டு தான் கதை. அப்படி தான் இருக்கும், மோட்டிவேட்டாக தான் இருக்கும். ஸோ இது டைட்டிலாகவும் வந்து எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனான ஒரு வேர்டாக இருக்கும். ஸோ அது கதைக்கும் பொருந்துறதுனால அந்த ஃபீனிக்ஸ் அமைஞ்சது எங்க பக்கா. ஃபீனிக்ஸா சூழ்நிலை. கண்டிப்பாக நீங்கள் ஃபீனிக்ஸாக தான் இருப்பீங்க. ஒரு ஹீரோ தமிழ் சினிமாவுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது பொதுவாக ஹீரோ அப்படின்னாலே வந்து ஒரு லவ் படம் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஒரு ரொமான்டிக் படம் பண்ணிட்டு அடுத்ததாக வந்து வேற சேனலில் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஆனால் சூர்யாவுக்கு எடுத்த உடனே வந்து அடி தட்டி ரகடான ஒரு படமாக கிடச்சிருக்கு. ஸோ என்னென்னலாம் ஹோம்ஒர்க் பண்ணீங்க சூர்யா சார் நீங்கள்? ஏன்னா இதில் சிக்கல் என்னென்னா, நீங்கள் ஆக்ஷன் பண்ணுற டேரக்டர், ஆக்ஷன் டைரக்டர். ஐ திங்க் முதல்ல நான் எதையுமே இதை சூஸ் பண்ணலை, சார் தான் என்னை சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது ஃபஸ்ட்டு இங்கே சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் சூஸ் பண்ணேன்றாங்க. எனக்கு அந்த லைஃப்பில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் கிடைக்கல. நான் எதுவும் சூஸ் பண்ணலை. சார் என்னை சூஸ் பண்ணி இவனை வளர்க்கலான்னு நான் முடிவு பண்ணது அது சார் தான். அது எல்லா கிரெடிட்ஸும் சாருக்கு தான் போகணும். ஏன்னா இது அவர் கதை, அவர் கேரக்டர் முடிவு பண்ணது. ஐ எம் ஜஸ்ட் டூயிங் மை கேரக்டர் இன் திஸ் மூவி. ஹீ இஸ் த ரியல் ஹீரோ இன் திஸ் மூவி. கதை எழுதும் போதே நிறைய
பிளைண்டாக வந்து நீங்கள் கதை எழுதுனீங்களா இல்லை வந்து சூர்யாக்காக இந்த ஸ்கிரிப்ட் ரெடி ஆச்சு மாஸ்டர்? இல்லை, அது சூர்யாவே சொன்னது. ஆக்சுவலி அப்படி இந்த கதை வந்து எழுதும்போது எனக்கு யாரும் மைண்ட்லேயே இல்லை. ஜஸ்ட் பிளைண்டாக அந்த கதை எழுதுனேன். இந்த கதையோட ஓட்டத்தில் என்ன வருதோ ரைட்டிங்கில் போயிடுச்சு. அந்த டைமில் யாருமே மைண்டில் இல்லை. பிளைண்டாக அந்த கதை ஃபுல்லாக எழுதி முடிச்சிடணுன்ற ஒரு விஷயம் தான் எழுதுனது. ஸோ சூர்யாக்காவண்டியோ ஈவன் தோ தேவதர்ஷி மேமோ சம்பத் யாருமே மைண்டில் இல்லை. ஜஸ்ட் அந்த ஸ்கிரிப்டுக்கு தேவையான கேரக்டர்ஸை வந்து நான் வந்து டிசைன் பண்ணிட்டே போயிட்டே இருந்தேன். ஒன்ஸ் ஸ்டோரி ரைட்டிங் முடித்ததுக்கு அப்புறம் தான் ஆர்டிஸ்ட் ஸ்கவுட்டிங்கே ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதில் ஒன் ஃபைன் டே நம்ம சென்னை ஷூட் நடந்துட்டுருக்கு. ஜவான் படத்தோட அட்லியோடது. ஷாருக் கான் சாருக்கும் சேதுபதி சாருக்கும் ஃபைட்டு. அன்னைக்கு சூர்யா அன்னைக்கு ஸ்பாட்டில் வராப்பில். ஸோ அன்னைக்கு என்னோடய கதையில் அந்த களத்தில் நான் டிசைன் பண்ணியிருந்த ஒரு பையன் பார்த்த ஒரு ஃபீல் எனக்கு கண்டுபிடிக்கிறீங்க அன்றைக்கி தான். ஸோ அதை தொடர்ந்து தான் ஆக்சுவலி சூர்யா காஸ்ட் பண்ணப்பட்டேன். மாஸ்டர் ஸ்டண்ட் டைரக்ஷன் லிட்டரலி ஒரு டைரக்ஷன் மாதிரி தான். ஏன்னா அந்த போர்ஷன் மட்டும் என்டையராக எல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ ஸ்டண்ட் கொரியோகிராஃபி பண்ணிவிட்டு ஸோ என்டையராக ஒரு மூவிக்கே டேரக்டராக போயிட்டு நின்று மைக் பிடிச்சி ஆக்ஷன் சொன்ன அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? நீங்கள் சொன்னது தான். அதில் என்னென்னா நான் பார்க்குறது வி யூஸ் டு எங்களை வந்து ஸ்டண்ட் டைரக்டர் தான் சொல்லுவாங்க, ஆக்ஷன் டைரக்டர் தான் சொல்லுவாங்க. பிகாஸ் அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் வந்து நம்ம டைரக்ட் பண்ணுறதுனால என்டையர் இன் அண்ட் அவுட் ஃபுல்லாக டைரக்ட் பண்ணுவோம். நாங்கள் தான் டிசைன் பண்ணி டைரக்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் எனக்கு வந்து அந்த பார்ட்டில் வந்து நான் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியாக மாறுறேன், ஒரு டைரக்டராக மாறுறேன்ற எண்ணம் வரல. ரீசன் ஒரு 250 ஃபிலிம்ஸ் பண்ணியாச்சு ஆல்ரெடி. அதில் பல இயக்குனர்கள் கூட ஸ்டோரி டிஸ்கஷன் நிறைய பேசி நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன், நிறைய படம் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு அந்த ஒரு பொசிஷன் எடுக்கிறது வந்து எனக்கு ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருந்துச்சுன்னா எஸ் ஆப்வியஸ்லி அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன்னு தெரிஞ்சது தவிர அது வேறு மாதிரி எதுவும் எனக்கு பெருசாக ஃபிசிக்கலாக ஏதாவது சூர்யா ஏதாவது சேஞ்ச் பண்ணிங்களா? இதுக்காக ஏதாவது டியூன் பண்ணிங்களா? என்னென்னலாம் ப்ராக்ரஸ் ஒர்க் நடந்தது? இட்ஸ் அ பிக் ப்ராசஸ். நான் கதை எழுதி முடித்தோன்னா அந்த கதையில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்ட் உள்ள ஒரு கதை தான். MMA சொல்லுவாங்க, மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ். அதுக்கு உண்டான கேரக்டர் லேட்டராக தேடும்போது சூர்யா கண்ணில் பார்த்தோன்னா கேரக்டர் எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகேன்ற மாதிரி பேசி எல்லாம் டிசைட் பண்ணிடுச்சு. பட் அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு சூர்யா வந்து நிறையா வந்து ரெடியாக வேண்டியிருந்தது. ஸோ அதை வந்து வீட்டில் மிஸ்ஸஸ் தான் ப்ரொடியூசர், ஏகே பிரேமனோட ப்ரொடியூசர் ராஜலக்ஷ்மி. நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணும்போது இதை வந்து ஜஸ்ட் லைக் தட் ஷூட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. ஸோ அந்த ஆக்ஷனுக்கு வந்து அந்த ஸ்போர்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் டெடிக்கேட்டடாக ப்ராப்பராக டிசைன் பண்ண சொல்லிவிட்டு ஈரான்லேருந்து ஒரு ட்ரெயினர் ஷான்னு சொல்லி ஒருத்தர் அவரை வந்து ஹையர் பண்ணி வர வச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 1.25 வருஷம் சூர்யாவுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். ஒன்லி பிஃபோர் ஷூட் ட்ரைனிங் மட்டுமே ஒரு 1.25 வருஷம் கொடுத்துருக்கேன். அந்த ட்ரைனிங்கில் வந்து சூர்யா வந்து நிறையா டோன் டவுன் ஆகி அந்த ஷேப் வந்து அந்த ஃபைட்டோட ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபைட்டராக வந்து ஒரு சேஞ்ச் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி ஸோ அந்த ஷேப்புக்கு வந்தாப்புல வரும்போது நாங்கள் ஒரு பாயிண்டில் வந்து எனக்கு வந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் கழிஞ்சு ஒரு விஷயம் வந்துச்சு. எஸ் இது ரைட் டைம்னு சொல்லிட்டு படத்தில் உள்ள எல்லா ஃபைட்டையுமே ப்ரீ ரிஹர்ஸ் பண்ணிவிட்டேன், ப்ரீ ஷூட் பண்ணிவிட்டேன், எடிட் பண்ணியாச்சு, லாக் பண்ணியாச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு நேரம் ஆன் ஃப்ளோர் நவம்பரில் ஷூட்டிங் போகிறோம். ஷூட்டிங் போகும்போது எனக்கு இன்னொரு சேலஞ்ச் இருக்குது. இப்போ அந்த போர்ஷன் படத்தில் ஒரு இடத்துல வரப்போகுது. ஆனால் இந்த 1.5 வருஷம் ஜர்னி இருக்கு இல்லையா அந்த பசங்களோட, நாட் ஒன்லி சூர்யா, சம்மந்தப்பட்ட ஒரு 28 பசங்க எல்லாருமே இருக்காங்க. டீம் எல்லாருமே ட்ரைனிங்கில் ரெடியாக இருக்கும்போது ஐ டோன்ட் வாண்ட் டு ஜம்ப் இன் டு டிஃப்ரெண்ட் சீன். அவங்களோட அந்த டெடிக்கேஷன் ஒரு 1.5 வருஷம் 1.25 வருஷத்தோட பீரியட் நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ ப்ரொடியூசர்கிட்ட பேசினேன், ஃபஸ்ட்டு நம்ம அந்த சீக்வன்ஸ் ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏவிஎம்மில் ஃப்ளோரில் ஒரு செட் ஒன்று போட்டுட்டு அந்த MMA டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு கிக் ஸ்டார்ட் மாதிரி இருக்கட்டும் சொல்லிட்டு ஐ கண்டக்டட் ரியல் MMA டோர்னமெண்ட். அவ்வளோ ஒரு இந்தியாவிலேருந்து கால் ஃபர் பண்ணி நிறைய MMA பிளேயர்ஸ் வந்தாங்க. ஒரு ரியல் டோர்னமெண்ட்டே நடந்துச்சு பிஃபோர் எங்கள் ஷூட். ஸோ அந்த டோர்னமெண்ட் நடந்த ஃபைட் ஆகட்டும் எல்லா விஷயங்களையுமே வித் அவங்களோட பெர்மிஷனோட நாங்கள் ஒரு மல்டிபிள் கேமராஸ் ப்ளேஸ் பண்ணி அந்த ரியல் ஃபுட்டேஜை ஷூட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணி அதை இன்புட்டை எடுத்துக்கிட்டு தென் நாங்கள் ஆல்ரெடி கொரியோகிராஃப் பண்ணி வச்சுருந்த ஆக்ஷன்ஸ் பசங்க ஃபைட்டர்ஸ் எல்லாருமே ரிங்கில் போனாங்க. அவங்க போய்ட்டு அவங்களோட நம்ம படத்தோட ஃபைட்டை பண்ணாங்க. ஸோ எல்லோரும் எடுத்துகிட்டு எண்ட் ஆஃப் த டே அந்த எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு எடிட் பண்ண வந்தோன்னா அதோட அவுட்புட்டே வேறு மாதிரி இருந்துச்சு. அந்த பாயிண்ட் வரைக்குமே அந்த 1.5 வருஷம் சூர்யாவட்டும் நம்ம கூட இந்த மற்ற பசங்க எல்லாருமே அந்த வெயிட் பண்ண மொமெண்டம் இருக்குல்ல, அது முடிஞ்ச அப்புறம் தான் அவங்க நார்மல் டயட்டுக்கே மாறினாங்க. அது வரைக்கும் டயட்டு தான் ஃபுல்லாக. ஸோ அதான் நான் பிரேக் பண்ண விரும்பலை. அதனால் அந்த விஷயத்தை அப்படியே பண்ணேன். தென் ஹேட்ஸ் அப் டு த பாய்ஸ். அந்த ஒரு அவங்களோட ஹார்ட் ஒர்க், அந்த ஒரு டெடிக்கேஷன். எஸ் 1.5 வருஷன்றது இட்ஸ் நாட் ஈஸி. மார்னிங் 3 ஹவர்ஸ் ஈவினிங் 3 ஹவர்ஸ் பண்ணணும். ஸோ
அதெல்லாம் பண்ணால் டெஃபினெட்லி சூர்யாவுக்கு. இல்ல அந்த டெடிகேஷனுக்கான அவுட்புட் Yes, வந்து yes. ஃப்ரேம்ல பார்க்க முடிஞ்சது எங்களால். ஒரு ஃப்ரேம்ல முடிஞ்சது. வர்ஷா மேம், ஆல்ரெடி நீங்க வந்து மலையாளத்துல வந்து நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்ல டெபியூ உள்ள வரீங்க. ஸோ இது போல பெரிய இவங்க எல்லாமே பெரிய ஆர்டிஸ்ட். இந்த டீம் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண ஃபர்ஸ்ட் டே ஷூட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டே ஷூட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக வெரி நர்வஸ்னால் வார்த்தையாக சொல்ல முடியாது. ஏன்னா மாஸ்டர் வந்து மோர் தென் 250 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் சினிமாட்டோகிராஃபர் வேல்ராஜ் சார் சச் a லெஜெண்டரிக் சினிமாட்டோகிராஃபர். ஸோ எனக்கு முன்னாடி எல்லாம் ஒரு அந்த ஸ்டார்டிங் ஒரு ட்ரபிள் இருந்தது. பட் மாஸ்டர் வந்து என்கிட்ட பி கூல் பி காம் லைக் அந்த ஒரு கம்ஃபர்ட் கொடுத்தாங்க எல்லாரும் செட்டில். அந்த ஒரு சப்போர்ட்டிவ்னஸ் கிடைச்சிது எனக்கு. ஸோ அதனால ஐ ஹோப் ஐ டிட் அ குட் அவுட்புட். நைஸ். சூர்யா கிட்ட வந்து உழைப்பு இருக்கு. அந்த உழைப்பை தக்க வச்சுக்கிறதுக்கான திறமை இருக்கு. இதெல்லாமே இருக்கு உங்ககிட்ட. ஸோ நீங்கள் சினிமாவுக்கு இப்போ தான் டெபியூ அப்படின்னு சொல்லும்போது உங்கள் கூட இருக்கிற கோஸ்டார்ஸ் எல்லாமே லிட்ரலி பார்த்தீங்கன்னா பல வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களாக இருப்பாங்க. அப்பா என்ன தான் வந்து சினி ஃபீல்டில் ஆல்ரெடி கொஞ்சம் பிரபலமான ஆளாக இருந்தால் கூட இங்கே நீங்கள் தனிச்சு நின்று உங்களோட திறமையை காட்ட வேண்டிய சுச்சுவேஷனில் தான் உங்களுக்கு அந்த நெருக்கடி கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் இவ்வளோ பெரிய கோஸ்டார்ஸ் கூட நடிக்கும் போது அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக எல்லாரும் கூட எனக்கு ஒரு காம்போ இருக்குது. அண்ட் எவ்ரி சீன் நான் எங்கேயாவது திணறும் போதோ இல்லை எனக்கு எதாவது தேவைன்னா தேவர் த பில்லர்ஸ் ஃபார் த சீன். நான் எங்கேயாவது மிஸ் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. வரலட்சுமி மேமாக இருக்கட்டும், சம்பத் சாராக இருக்கட்டும், ஹரிஷ் உத்மன் சாராக இருக்கட்டும், தேவதர்ஷினி மேமோட சீன் இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் டீசரில் இருக்கும். நானும் தேவதர்ஷினி மேம் அழுகுற மாதிரி அந்த சீனில் மேம் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எனக்கு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் கேமராவை பார்த்து பயம் இருக்கும், சுற்றி இருக்க எல்லாருமே இருப்பாங்க, அதை பார்த்து பயம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு அவுட்புட் வந்திருக்குன்னா இட்ஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் கோஸ்டார்ஸ். வெரி குட், நைஸ். ஒரு ஆக்ஷன் படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் கம்போஸ் பண்ணுற அந்த ஃபைட்டை எந்த ஆங்கிளில் காட்டினா எது நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து சினிமோட்டோகிராஃபியில் தான் உங்களால் வந்து அதை கேட்ச் பண்ண முடியும். ஸோ இந்த படத்துக்கு வந்து வேல்ராஜ் சார் தான் சினிமோட்டோகிராஃபி. ஸோ எப்படி சினிமோட்டோகிராஃபி எப்படி இருந்தது, அவரோட அந்த ஜேர்னி எப்படி இருந்தது மாஸ்டர்? வேல்ராஜ் சார் பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி அவரோட இந்த படத்துக்கு முன்னாடி நான் ஒரு சில படங்கள் பண்ணியிருக்கேன், நல்ல நல்ல படங்கள் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் அவரோட படங்களை நிறைய பார்த்துருக்கேன். லைக் பொல்லாதவன் மாதிரி படங்களாகட்டும், வடச்சென்னை மாதிரி படம். ஏன்னா என்னோட கதைக்களமும் வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு லோயர் தன் மிடில் கிளாஸோட ஒரு ஃபேமிலியோட ஒரு வாழ்வியல் தான் நம்ம படமாக நான் பண்ணும்போது எனக்கு ஆல்ரெடி சாரும் பழக்கம். அந்த கதைக்களத்தை ஒரு ஆல்ரெடி கையாண்டிருக்காரு, 2-3 படங்கள் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து சார் கூட பண்ணணுன்றது ரொம்ப நாளாக நான் அந்த கதை எழுதிட்டு இருக்கும்போது சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு அவர் தான் வேறுன்றதில் நான் மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிட்டேன். தென் அவர் ஆன் போர்டு வந்தோடனே எங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக மேக்கிங்கில் ரொம்ப கம்ஃபர்ட் ஆச்சு. ஏன்னா அவருக்கு அவர் ஈஸியான ஒரு ஜோனர் ஆல்ரெடி பண்ணியிருக்காரு. எனக்குமே கூட சூர்யாவாகட்டும் மற்ற எல்லாருமே அந்த ஏரியாவில் கொண்டு செட் பண்ணும்போது அந்த ஒரு ஜாகிரஃபி செட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து போனோம். எஸ் ஆப்வியஸ்லி அவரோட பார்ட் பெருசு படத்தில். லைக் நான் சொன்ன மாதிரி இந்த MMA ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, அங்கே வந்து ரொம்ப சேலஞ்சிங் ஆச்சு ஷூட் பண்ணுறது. ஏன்னா நார்மல் ஃபைட்டுக்கும் போது நம்ம வந்து ரூல் கேமரா சொல்லுவோம், ஆக்ஷன் சொல்லுவோம், இன்பிட்டில் எதுனா ஒன்றா கட்டுன்னு சொல்லி திருப்பி ரீஷூட் பண்ணுவோம். பட் அந்த ரியல் டோர்னமெண்ட் போது அங்கே வந்து உங்களுக்கு கட்டுக்கு இடமே இல்லை, கிடையாது. அவங்களா அடிபட்டு விழுந்து மேட்ச் நின்னா தான் உண்டு. அது வரைக்கும் மேட்ச் நிற்காது. ஏன்னா அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே டிஃப்ரெண்ட்டு. ஸோ அதை வந்து மல்டிபிள் ஆங்கிளில் ஷூட் பண்ணோம். ஆனால் மல்டிபிள் ஆங்கிளுக்கு லைட் ஒரே டைம் பண்ண முடியுமா, ரொம்ப சேலஞ்சிங். அது லைக் லைட்டிங் வந்து ஒரு ஆங்கிளில் ஒரு லைட்டிங் பண்ணுறது, இன்னொரு லைட்டிங் மாறும். 360 டிகிரி எங்களுக்கு வேணும் கேமரா. ஸோ அதுக்கெல்லாம் நிறையா ஒரு ஹோம்ஒர்க் பண்ணார், நிறையா பேசி டிசைன் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி நாட் ஒன்லி தட் நிறைய போர்ஷன்ஸில் லைக் அவரோட ஸ்பீட் ஆகட்டும், அவரோட எனர்ஜி லெவல், த வே ஆஃப் அவரோட ஃப்ரேமிங் சென்ஸ், இட்ஸ் எப்படி சொல்கிறது, அன்இமேஜினபிள் அண்ட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பில்லர் ஆக்சுவலி. நைஸ், வெரி நைஸ். ஒரு கேமரா ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்னாலே வந்து நம்ம நடிக்கும் போது அது ஒரு சேலஞ்ச் தான். ஆன் கேமரா முன்னாடி நிற்கிறது அது ஒரு சேலஞ்ச் அப்படின்னு சொன்னால் அதில் ஆக்ஷன் சீன்ஸ் வந்து பண்ணுறது சரியான சேலஞ்சு. ஏன்னா எல்லாமே டைமிங்கு. நீங்கள் ஒரு டைலாக் கொடுக்கும்போது அந்த டைலாக் நீங்கள் மக்கப் பண்ணி பேசிடலாம், பேஸில் எக்ஸ்பிரஷன் காட்டிடலாம், அதெல்லாம் ஓகே. ஆனால் ஒரு 5 ஃபைட்டர் இருக்கிறாங்க, 5 பேர் அடிக்கும் போது ஒன்றுமே டைமிங் இங்கே ஒரு டைமிங்னா இந்த டைமிங் மிஸ் ஆகக்கூட அந்த டைமிங் மிஸ் ஆகக்கூட டோட்டலாக வரும். ஸோ ஃபீனிக்ஸில் உங்களுக்கு மோஸ்ட் சேலஞ்சாக இருந்த ஃபைட் சீக்வன்ஸ் அது
எல்லாமே சேலஞ்ச் எல்லாமே எங்களுக்கு சேலஞ்சாக தான் இருந்துச்சு. ஐ திங்க் MMA போர்ஷன் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஃபைட் படத்தில் ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. இப்படி எந்த அளவுக்கு சேலஞ்சாக இருந்துச்சு? மாஸ்டர் எப்படி கம்போஸ் பண்ணியிருந்தாரு? ஏன்னா நாங்கள் படத்தில் பார்க்குறோம் மாஸ்டரோட சீன்ஸ்லாம், நீங்கள் சீனுக்குள்ளே இருந்துருக்கிறீங்க. ஸோ ஏதாவது ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஏதாவது கொடுங்க. ஓகே, இந்த 2 சீனை ஏற்கனவே நம்ம கோரியோ பண்ணியாச்சு. ஓகே, அது மாஸ்டர் சொன்னார்ல, ஏற்கனவே கோரியோ பண்ணி வச்சாச்சு. ஆனால் அங்கே அந்த இடத்துல சுற்றி முற்றி இருக்கிறப்போ கேமரா நம்மளை பார்க்குது, ப்ளஸ் ஆர்டிஸ்ட்லாம் சுற்றி இருக்கிறப்போ ஒரு பயம் வந்துடுது. ஸோ பயம் வரப்போ ஆப்வியஸாக அடுத்த என்ன மூமெண்ட் இருக்கும் போது மிஸ் ஆயிடும். இப்போ நான் போகலன்னா அவர் அந்த இடத்துக்கு வந்துடுவார், அது தெரியாமல் என் மேலே பட்டுரும், இல்லை யார் மேலேயே அது பட்டுரும். ஸோ அந்த மாதிரி ரிஸ்க், அந்த பயத்துலலாம் நிறையா மிஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுவும் இட் வாஸ் நைஸ் டு என்ஜாய். கோ ஆர்டிஸ்டோட, ஏன்னா இந்த மாதிரி சமயத்துலலாம் கோ ஆர்டிஸ்டோட யார் கூட நடிக்கிறாங்க அவங்களோட எதுவுமே நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க எப்போ வரப்போகிறாங்க, எந்த ஸ்பீடில் வருவாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறப்போ இட் வாஸ் குட். இதெல்லாம் விட எனக்கு இமோஷனல் சீன்ஸ்லாம் தான், டயலாக்ஸ் இமோஷனல் சீன்ஸ்லாம் தான் குவைட் ஹார்ட். பிகாஸ் இதுலேயே நான் ஒரு 1.5 வருஷம் அப்படி இருந்தேன்ல. அதாவது ப்ராக்டிஸ் பண்ணிட்டதுனால ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஓகே, ஈஸின்னு சொல்ல முடியாது, இதோட அது கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. ஓகே, நமக்கு பழக்கப்பட்டதுனால அது கொஞ்சம் ஃப்ளோவாக பண்ண முடிஞ்சிருச்சு. சூர்யா கூட நடிச்ச இந்த காம்போலாம் இருக்கா படத்தில்? எந்த அளவுக்கு நீங்கள் 2 பேரும் ட்ராவல் பண்ணுறீங்க? இல்ல ஆக்சுவலி என்னன்னா, ஓப்பனிங்ல இருந்தே ரத்தம் தெரிக்கிற ஒரு ஆக்ஷனா வந்து படம் இருக்கும்போது இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹீரோனை போட்டிருக்கீங்க. ஸோ அதனால அந்த காம்பினேஷன் சீன் கேட்குறேன். என்ன ஆக்சுவலாக மாஸ்டர் வந்து ஒரு லுக் டெஸ்ட் இருந்தது. ஸோ நான் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருந்தேன் அப்போது லைக் லுக் டெஸ்ட் நடந்த அந்த டைமில். ஸோ மாஸ்டர் வந்து சொன்னாங்க என்கிட்ட வெயிட் கொஞ்சம் கம்மி பண்ணணும், ஸோ சூர்யாவுக்கு கொஞ்சம் ஆப்டாக இருக்கணும்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து சின்ன சின்ன எஃபர்ட் தான் போட்டிருக்கேன். பட் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அது ஒரு பெரிய ஒரு எஃபர்ட்டாக எடுத்து லைக் என்கிட்ட இருந்து அந்த எஃபர்ட் எடுத்திருக்காங்க. லைக் எல்லாரும் சொல்லி இன்க்ளூடிங் கோ டைரக்டர்ஸ், எவ்ரி ஆர்டிஸ்ட், கோ ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், எல்லாரும் இருக்கட்டும். ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட் பிளெஸ்ஸிங்னு சொல்லலாம். லைக் சச் அ பியூட்டிஃபுல் டீம் கிடைச்சதுக்கு. வெரி குட் மாஸ்டர். ஒவ்வொரு படமும் ஏதோ ஒரு விஷயத்தை மையப்புள்ளியாக வச்சு தான் உருவாகுது. ஸோ நான் ட்ரைலர் பார்க்கும்போது அதில் வந்து இந்த மைனர் ஜெயில் இந்த மாதிரியான டைலாக்ஸ்லாம் இருக்கிறத பார்த்தேன். ஃபீனிக்ஸ் எதை பற்றி பேசுது? லைக் அதான் அப்படியே சொன்னது தான். அந்த ஒரு அந்த ஏஜ் நம்ம வந்து சொல்ல முடியல. பட் லேட்டராக அந்த வயசில் உள்ள ஒரு பசங்களுக்கு வந்து வரக்கூடாத ஒரு பிரச்சனைகள் இக்கட்டு வந்தால் அந்த பசங்க எப்படி அதை எதிர்கொள்வாங்க, எதிர்கொள்ளணும், அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் இது நாட் ஒன்லி ஆக்ஷன் ஃபிலிம், இது ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஒரு எமோஷனல் ட்ராமா ஒன்று இருக்கும். ஸோ இதை சொல்கிறது தான் இந்த நைஸ். அப்பா என்ன சொன்னார் முதல்ல நான் வந்து நடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னப்ப? நான் நடிக்க போகிறேன்ற நடிக்க போகிறேன்னு தெரியாது அவருக்கு. எனக்கு நடிக்கிற ஆசை இருக்குன்னு தான் தெரியும். மாஸ்டர் தான் அப்பாவை கூப்பிட்டு அப்ரோச் பண்ணார். ஸோ எனக்கு எப்படி போகணும் என்ன பண்ணணும்லாம் தெரியாது. நான் அந்த ஆசைகளோடு அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போது ஒரு நாள் கதவு வந்து தட்டுச்சு. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஓகே, அவர் ஏதாவது அட்வைஸ் பண்ணாரா ஃபர்ஸ்ட் டே ஷூட் போகும்போது? இல்லை, அட்வைஸ்லாம் எதுவுமே பண்ணல. நான் யூஸ் லைக் சொல்லியிருப்பாங்க, ஒரு நோட் கொடுத்துருப்பாங்க இல்லையா? வேலைக்கு உண்மையாக இருக்கணும், அப்புறம் நம்மளோட 100% என்றைக்குமே அந்த வேலையில் இருக்கணும். அது ஒன்று மட்டும்தான். அது பண்ண தெரியலன்னா அந்த வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஸோ அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ரீசெண்டாக உங்களோட இன்டர்வியூஸ்லாம் பார்க்குறதுல நீங்கள் ரொம்ப துணிச்சலாக பேசுகிறீங்க. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஓகே. ஸோ செலிபிரிட்டி கிட்ஸ் அப்படின்னாலே வந்து சினிமாவில் வந்து ஈஸியாக வாய்ப்பு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வாய்ப்பு கிடைச்சாலும் அதை நீங்கள் உங்களுக்கு திறமையான தக்க வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கான இடத்த வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த திறமை உங்களுக்கு இருக்குது அப்படின்றது வந்து நீங்கள் போட்ட எஃபர்ட்லேருந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் நீங்கள் அந்த ஜெயிக்க வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கும் இல்லையா, அது மற்றவங்களை விட செலிபிரிட்டி கிட்ஸ்க்கு அதிகமாக இருக்கும். ஓகே. இவரோட பையன் இல்லை இவரோட சொந்த பிரதர் அப்படிங்கிற காரணத்தினால அவங்களுக்கு அந்த நெருக்கடி அதிகமாக இருக்கும். அந்த நெருக்கடி என்னைக்காவது உங்களுக்கு ப்ரெஷராக இருந்திருக்கா? இல்லை அந்த மாதிரி நெருக்கடி நீங்கள் ஃபீல் பண்ணது இல்லையா? இல்லை, ஃபீல் பண்ணியிருக்கேன். அண்ட் இட்ஸ் எவ்ரிபடி ஹேஸ் டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ். எல்லாருக்கும் அந்த மாதிரி வித்தியாசமான சேலஞ்ச் இருப்பேன். எனக்கும் ஒரு சேலஞ்ச் இருக்குது. என்ன மாதிரி? இப்போ நீங்கள் சொன்ன கேள்வி இருக்குல்ல, அதில் சேலஞ்ச் இருக்குல்ல, ஒரு நெருக்கடி இருக்குல்ல. ஸோ அதை ஃபேஸ் பண்ணுறது வந்துட்டு ஹாப்பியாக டீல் பண்ணுறீங்க. அவ்வளோதான். இட்ஸ் ஜஸ்ட் சேலஞ்ச், அவ்வளோதான். உங்கள் படம் பார்க்க வரக்கூடிய ரசிகர்களுக்கு என்ன சொல்கிறீங்க? ஃபீனிக்ஸ் படத்தோட யூஎஸ்பி என்ன?
சரி இட்ஸ் லைக் இது ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ட்ராமா தான் இது ஆக்ஷன் இருந்தாலும் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ட்ராமா அண்ட் ஹவு டு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வாழ்கிறதுக்கு ஒரு சர்வைவலுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. ஸோ அந்த பையனோட வாழ்வியல் சார்ந்த கதை அப்படின்றதுனால கண்டிப்பாக இது வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்கும். இட்ஸ் நாட் ஒன்லி ஆக்ஷன் ஃபிலிம். ஸோ ஒரு எல்லா தரப்பு மக்களும் வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு படம் தான். ஓகே, இவ்வளோ நேரம் என்னோட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப க்யூட்டாக ஸ்வீட்டாக பதில் சொன்ன உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஃபீனிக்ஸ் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஜூலை 4th படம் வந்து ரிலீஸ் ஆகுது தியேட்டரில். எல்லோரும் வந்து தியேட்டரில் வந்து படம் பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஜூலை 4th ஃபீனிக்ஸ் வருது தேட்டரில். வர 2 hours உங்களை என்டர்டெயின் பண்ணுவோம்னு நம்புகிறேன். அண்ட் ப்ளீஸ் டூ வாட்ச் இட் அண்ட் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. வர ஜூலை 4th மூவி ரிலீஸ் ஆகுது ஃபீனிக்ஸ் வீடான். ஸோ எல்லாரும் போய் பார்த்து உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ. சூப்பர்.